இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையா, வியாழக்கிழமை காலைல பார்த்தீங்கன்னா, நாங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 10:30 மணி ஆயிடுச்சுங்களா, அத்தை வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கூழ் வந்து குடிக்க போறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து இப்ப தான் செஞ்சாங்க. அது கொஞ்சமா எடுத்து வச்சு கடிச்சுக்க போறாங்க. நானும் தம்பி சாப்பிட போறோம். பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். தம்பி தயிர் சாப்பாடு கேட்டான்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப சாப்பாடு பார்த்தீங்கன்னா சுட சுட வடிச்சாச்சுங்களா, சாப்பாடு வந்து சூடா ரெடி ஆயிடுச்சு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா கூழ் வந்து கொஞ்சமா இருக்கு. 2 டம்ளர் தான் காய்ச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சமா இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, அந்த பிரண்ட துவையலு சரி ஆறட்டும் அப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம்னு சொல்லி வெளில வச்சிருக்காங்க. அப்ப ரசம் பார்த்தீங்கன்னா நேத்து நைட்டு தான் வச்சோமா, அதே சூட் பண்ணி வச்சிருக்கோம். சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை மதியமா சாப்பாடு சாப்பிட்டுக்குவாங்க. நானும் தம்பி இப்ப வந்து சாப்பிடுறோம். மதியம் சாப்பிட மாட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து பொரியல் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கிலோ காய் இருக்கும். இப்பயும் அத்தை கடிச்சுக்குவாங்க, நான் போட்டுக்குவேன். மதியம் அத்தை சாப்பிடுவாங்களா, ஆனா 1/2 கிலோ காய் இருக்கும். போட்டு சூப்பரா வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணியாச்சு. கத்திரிக்காய் பொரியல் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறோம். அத்தைக்கு கொஞ்சம் காய் போட்டு குடுத்துட்டு, நானும் தம்பியும் போட்டு சாப்பிட போறோம். இன்னைக்கு காலையில எங்க வீட்ல இதான் சாப்பாடு. உங்க ரெசிபி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.